அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடி நோம்பு திறந்தாச்சு. நைட் டின்னருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி மாவு தான் பிசைஞ்சு வச்சுருக்கேன் சப்பாத்தி செய்யறதுக்காக. அதுக்கப்புறம் நான் ஒரு பக்கம் வந்து சஹருக்காக சாதம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. சப்பாத்திக்கு வந்து சைடிஸ் உருளைக்கிழங்கு, கேரட்டு, ஃப்ரெஷ் பட்டாணி ரெடி பண்ணி ஒயிட் குருமானாக்கா ரெடி பண்ணிடலாமே அப்படின்னுட்டு காய்கறி எல்லாம் நறுக்கி வச்சு அதை ரெடி பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் சஹருக்கு வந்து உளுந்தம்பருப்பு குழம்பும் அதோட வந்து மாசியும் தான் ரெடி பண்ண போகிறேன். மாசி வந்து பொடி துகளாக நச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மாசிக்காக சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் சைட் பை சைடு குருமாவும் ரெடி ஆகிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துக்கலாம். மாசி அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நச்சு வச்ச மாசியும் அந்த எண்ணெயில் போட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கணும் அவசியம் கிடையாது. அந்த வெங்காயம் அதோட வந்து மாசி உப்போடு சேர்த்து நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் என்ன குறைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் சேர்க்கலாம். நான் வந்து தேங்காய் சேர்க்கலை ஏன்னா கெட்டு போயிருமே அப்படின்னுட்டு மாசி ஒரு பக்கம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் உளுந்தம்பருப்பு குழம்பும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சப்பாத்தி செய்யவும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களும் தொழுதுட்டு வந்தாங்க. வயிறு பசிக்கணுன்னு சப்பாத்தி ரெடி பண்ணி அதோட வச்ச ஒயிட் குருமாவும் ஊற்றி சாப்பிட்டாச்சு. சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஒயிட் குருமாவும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் பிள்ளைங்களோட சேர்ந்து நைட்டு நேரம் நாங்கள் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா சஹருக்கு எந்திரிச்ச பிறகு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு ஒரு 4 மணி வாக்கில் அலாரம் வச்சு படுத்துருந்தேன். அதுக்கப்புறம் சஹருக்காக சாதமும் நல்லா வடித்து வச்சுட்டு அப்புறம் உளுந்தம்பருப்பு குழம்புல வந்து முட்டை ஊற்றி அம்மா வச்சுருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சைட் டிஷ் வந்து மாசி இருந்துச்சு. அதை வச்சு சஹர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டீயும் குடிச்சாச்சு ஃப்ரெண்ட். நல்லா இஞ்சி தட்டி போட்டு ஒரு டீயும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடி சஹரை முடிச்சுட்டு அப்புறம் தொழ வேண்டியதான். இந்த மினி விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நிறைய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. ஓகே பாய்.